ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கென் கருணாஸ் வந்து யூத் அப்படின்ட்டு ஒரு படம் வந்து அவரே ஃபஸ்ட் டைம் பாடி, ஃபஸ்ட் டைம் லிரிக்ஸும் எழுதியிருக்காரு, ஃபஸ்ட் டைம் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் டைம் ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஆல் இன் ஆல் அழகுராஜ் மாதிரி எல்லாமே நான் ஒரு ஆளே பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே படத்தில் பண்ணியிருக்காரு. சாதனையும் பண்ணிட்டாரு, ஏன்னா பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த படமும். இப்போ அந்த படத்தை பற்றி ஒரு கான்ட்ரவர்சரி வந்து வைரலாக போயிட்டு இருக்குங்க. அது என்ன கான்ட்ரவர்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து நிறைய பாட்டு ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, பழைய பாட்டுலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டு மோனிஷா அப்படின்ற ஒரு கானா பாட்டு யூஸ் பண்ணியிருப்பார் கென் கருணாஸ். ஸோ அதுக்கு வந்து இப்போ அந்த சாங்கை பாடினவரே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கானா தினேஷ் வந்து நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷா அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஸோ அந்த பாட்டு வந்து அவர் கேட்காம, அவர்கிட்ட யாருமே எதுவுமே கேட்கலையா அந்த படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படி கேட்காமே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவருடைய ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, என்னுடைய ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, இதில் வேறு ஆள் பாடியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து நேராக அவங்க டீம் கிட்ட போய் பேசலாம், ஆனால் அவர் பேசாமல் இங்கே ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கென் கருணாஸ் அவர் அப்பா வந்து கருணாஸ், அவர் வந்து ஒரு அரசியலில் ஒரு பெரும் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, பெரிய அரசியல்வாதி. அதனால் அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, என்னை மட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் நான் இவ்வளோ நல்லா எதுவும் பண்ணல. ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நீ பண்ண பாட்டை வேறு யாரோ பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களே, நீ எதுவும் கேட்கலையாப்பா, உன்னை கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி. அதனால் நான் இப்போது உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஸோ பரபரப்பாக இது அவர் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு, பேக்ரவுண்டில் எதனா ப்ரெஷர் இருக்கா, இல்லை அவருக்கு பர்சனலாக பிடிக்கலையா கென் கருணாஸை அப்படின்ட்டு தெரியல. ஆனால் அவர் வந்து சொல்கிறது ஒரு பக்கம் இருந்து பார்க்க நியாயமாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூ வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அது காலங்காலமாக எல்லா படத்துக்கும் வந்து தான் இருக்குது. ஏன்னா எந்த படத்துலலாம் பழைய பாட்டு யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு வைப்புக்காக, பழைய பாட்டெல்லாம் நிறைய ஹிட் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி ஹிட்டான பாட்டெல்லாம் எடுத்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி இவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க போல். இந்த டேரக்டர் இந்த மாதிரி பாட்டெலாம் பிடிச்சிருக்குப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பண்ணுற படத்துங்களில் அந்த பாட்டை ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது வைப்புக்காக. ஸோ அது சுச்சுவேஷன் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த பாட்டை போட்டணும் அப்படின்ட்டு போட்டு விட்றது. அப்போ தான் கொஞ்சம் பேருக்கு ஈர்ப்பு கிடைக்கும், வந்து பார்ப்பாங்க படத்தை அப்படின்ட்டு. அது போகிற வரைக்கும் எந்த தப்பும் இல்லைங்க. அவங்க காப்பிரைட் வாங்கி போட்டால் எந்த தப்புமே இல்லை. ஆனால் நிறைய பேர் மோஸ்ட்லி லேபிள் கிட்ட வந்து காப்பிரைட்டு வாங்கி தான் போடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி சிங்கர் இப்போ கானா தினேஷ் சொல்கிறது வந்து இவரே பாடியிருக்காரு, இவரே பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு பாட்டை எழுதி பாடுவோம், அதுக்கு 1 லட்சம் கூட வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நான் எடுத்த பாட்டை இப்போ வந்து அவங்க ஃப்ரீயாக யாருமே கேட்காம யூஸ் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த விஷயத்தில் யார் மேலே தப்புன்னு கரெக்டாக நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ தினேஷ் வந்து கானா தினேஷ் அவர் நல்லா தான் பாடியிருக்காரு, பாட்டும் செம பாட்டு, லிரிக்ஸும் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த பாட்டே ஒரு பழைய ஒரு சாமி படத்துடைய டோன் வரும்னு நினைக்கிறேன், டியூன். இந்த ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா அந்த மாதிரி ஒரு சாங் இருக்கும்ல, அந்த மாதிரி சாங் ரைமிங் அதே ரிதமில் தான் வரும் இந்த பாட்டுமே. இருந்தாலும் கானாலாம் மோஸ்ட்லி லைக் அந்த மாதிரி தானே வரும், எதனா ஒரு ஃபேமஸான பாட்டு அந்த மாதிரி ஸ்லாங்கில். ஸோ அந்த மாதிரி தான் பாடியிருப்பார். ஸோ அதுக்கே இப்போ இவர் பாடி கென் கருணாஸ் வந்து பாடியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணி இருக்காங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு பெரிய விஷயமா கேட்டாக்கா அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இதில் யார் பக்கம் தப்பு அப்படின்ட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ தானே அவர் கேஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தினேஷ். ஸோ இனிமேல் தான் தெரியும். ஏன்னா இப்போது இவர் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் அது வந்து ஒரு லேபிள் கிட்ட விற்றுருந்தாருனாக்கா, அந்த லேபிள் கிட்ட அவங்க காப்பிரைட் கேட்டுருந்தாங்கனாக்கா, இது வந்து அந்த மூவி டீம் மேலே தப்பு எதுவும் வராது. ஏன்னா லீகலாக கரெக்டாக இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு சோனி மியூசிக்கோ இல்லை எதனா ஒரு மியூசிக் கம்பெனி கிட்ட அவங்க அந்த ஆல்பம் சாங்கை விற்றுருந்தாங்கனாக்கா, அது வந்து அந்த சாங்குடைய ஓனர் இருக்காங்கல்ல, அந்த லேபிள், அவங்கக்கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கி அந்த மூவி டீம் யூஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்க மேலே தப்பு கிடையாது. சிங்கர்கிட்ட தனியாக, பாட்டு எழுதுனவர்கிட்ட தனியாக, கம்போஸ் பண்ணவர்கிட்ட தனியாக, இந்த மாதிரிலாம் தனித்தனியாக காப்பிரைட் வாங்கணும் அப்படின்ட்டுலாம் ஒரு சட்டமும் கிடையாது. அது ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கேட்டு அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டுக்கலாம், ஒரு வார்த்தை கேட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேபிள் மியூசிக் கம்பெனி யார்கிட்ட இருக்குது, ஓனர் யார் அப்படின்ட்டு பார்த்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த தினேஷ் பண்ண சாங், இந்த மோனிஷா சாங் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனதில்லை. இண்டிபெண்ட்டாக அவங்க தனித்தனியாக யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை மேபி அதுக்கப்புறம் எதனா ஒரு கம்பெனிக்கிட்ட விற்றுருப்பாங்க. ஏன்னா அந்த சாங் அப்போ ரிலீஸ் ஆன புதுசில் செம்ம வைரல், எல்லாருக்குமே தெரியும். அதனால் மேபி எதனா மியூசிக் கம்பெனிக்கிட்ட விற்றுருக்கலாம், அந்த மியூசிக் கம்பெனிக்கிட்ட இவங்க பர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படியே தான் இருக்கும். ஏன்னா எடுத்தோடனே ஈஸியாக யாருமே இந்த பழைய ஹிட்டான சாங்லாம் போட முடியாது இல்லை, புது படத்தில் யாருனா ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போடுவாங்க. ஸோ என்னுடைய சைட்லேருந்து பார்க்க அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா கென் கருணாஸ் ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு, புது டைரக்டர், புது ஹீரோ. அவர் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாரான்னு கேட்டால் இல்லை, அதெல்லாம்
அவருக்கு தெரியும். ஏன்னா அவரு பாட்டும் பாடுறாரு, எழுதுறாரு. ஸோ கஷ்டம் என்ன அப்படின்ட்டு தெரியும்ல. ஒரு பாட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான கஷ்டம். அதனால எப்படி பார்த்தாலும் யார்கிட்டயும் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேஸு போக போக தான் தெரியும். கோர்ட்டுக்கு வந்தா தான் தெரியும். யார் பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. இந்த விஷயத்துல வந்து ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இந்த கானா தினேஷ் வந்து என் பாட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காகலாம் முக்கியமா வரல. என் பாட்ட என் வாய்ஸ்லயே யூஸ் பண்ணியிருந்திருக்கலாமே! ஏன் அவரு பாடி யூஸ் பண்றாங்க? அதே டோன் கொஞ்சம் மியூசிக் மாத்தி அப்படின்ற மாரி தான் கேள்வி கேட்கிறாரு. என் பாட்ட யூஸ் பண்ணி எனக்கான கிரெடிட்ஸ் என் நேம் போட்டிருந்தாக்கா கரெக்ட்டா இருந்திருக்கும்ல. நானும் எதுவும் கேட்க மாட்டேன். எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, அவரு பேர மென்ஷன் பண்ணாதது தான் அவரு கேட்கறதுக்கான காரணம். நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா? நீங்க இப்படி ஈஸியா எடுத்து போட்டு போறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் கேட்கறதும் ஒரு விதத்துல நியாயமா தான் இருக்கு. ஏன்னா, அவரு லிரிக்ஸ் எழுதி அவரே சாங் பாடியிருக்காரு. ஸோ லிரிக்ஸ் அவர் எழுதினாரா என்னன்னு தெரியல. ஆனா சிங்கிங் மட்டும் அவரு. ஸோ பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. போக போக தான் தெரியும் அப்டேட் என்ன வருது அப்படின்ட்டு. இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில அவர் வந்து இவரு கானா தினேஷ் பாடுன பாட்ட கென் கருணாஸ் பாடியிருக்காரு. அதனால இப்போ கானா தினேஷ்ன்றவரு இவருடைய முகம் எல்லாரும் மறந்துடுவாங்க. இந்த பாட்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத மறந்துட்டு, இந்த பாட்டு யார் பண்ணாங்க? இப்போ இந்த படத்துல வந்திருக்கா யூத் படத்துல, அதுல தான் வந்திருக்கு புதுசாவே. அவங்க தான் புதுசா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நெனச்சுப்பாங்க. கிரெடிட்ஸ் எல்லாமே அந்த கென் கருணாஸ்க்கு போயிடும். அப்படின்ற மாரி இவரு சொல்றாருல்ல தினேஷ். அப்படிலாம் போகாதுங்க. ஏன்னா அவரே சொல்றாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ண புதுசுல பட்டி தொட்டி எங்கும் கலக்குச்சு அந்த பாட்டு. பயங்கர ஹிட்டு. ஸோ அதனால அவங்க எல்லா மக்களுக்குமே தெரியும்ல. இந்த பாட்டுனாலே ஒரு கானா பழைய கானா பாட்டு அப்படின்ட்டு போய் பார்ப்பாங்க. அத விட்டு இப்போ அந்த பழைய பாட்டே புது ஆளுங்க யாருன்னா பாடுனா கூட அந்த பழைய பாட்டுக்கான மவுஸ் எப்பவுமே குறையாது. ஏன்னா, அந்த மவுஸ் அதிகமா தான் ஆகும். இவங்களே இப்படி பாடியிருக்காங்களே! அப்பன்னா ஒரிஜினல் சாங் எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு தான் போய் கேட்பாங்க. அது வந்து ஒரு ப்ரமோஷன் மாதிரி தான். அதனால கானா தினேஷ்லாம் எதுக்குமே பயப்பட வேணாம். அதுவும் இல்லாம இந்த மாரிலாம் சொல்றது தேவையில்லாதது தான். ஏன்னா, என்கிட்ட கேட்காம யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா? ஸோ கரெக்ட்டு. தினேஷ் வந்து இந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாதுங்க. கொஞ்சம் கம்மியாவே ரியாக்ஷன் பண்ணியிருக்கலாம். இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் பக்கம் கரெக்ட்டு, தப்பு அப்படின்ட்டு உங்களுடைய தாட்ட வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ